அல்லல் போம் அல்வினை போம் அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போங்க துயரம் போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காபி. ஹலோ 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 வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கு யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்று எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே. சுந்தரி சவுந்தரி நிரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்திவரதண்டங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான அச்சங்குட்டமான நகரத்திலே அழகாக வந்த மந்த என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகையால் குலசை முத்தார் அம்மாள் என கருள் புரிவார். பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா
மதலைக்கு நீ அருள் புரிவாய் சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாணி சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் சிவல பெரி சுடலாய் சிவல பெரி சிறுமிக்கு நீ சிவல பெரி சுடலாய் நான் பாடறிய படிப்பாடிய
பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே, இந்த அச்சங்குட்டம் வாழும் மக்களே, அம்மா அதாவது என்ன சொன்னதை கேட்க மாட்டேங்குது. இந்த அச்சங்குட்டமான நன்னகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலைவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட குலசையிலே அமர்ந்திருக்கிறாளே முத்தாரம்மா. அப்பேர்பட்ட முத்தாரம்மனின் திருவாலயம் இந்த ஆலயம், இந்த பெரிய ஆலயம். அப்பேர்பட்ட இந்த முத்தாரம்மன் திருவாலயத்திலே இந்த ஆலயத்திலே வைகாசி மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது, சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேர்பட்ட இந்த ஆலயத்திலே இன்றைய இருநேர நிகழ்ச்சிக்காக நம்ம ஊர்ல வில்லுப்பாட்டு இருக்கு, அதையும் தான் ஒருக்கா வச்சு பாப்போமே. 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னால இந்த மேடையில உட்கார்ந்தது, அரங்கேற்றம் பண்ணுனதே இந்த மேடை தான், இந்த கோயில்ல தான். அதுக்கு பிறகு இப்பதான் இந்த திண்டுல காலை வச்சிருக்கேன் பாத்துக்கோ. ஆமா, நம்ம ஊர்னு சொன்னா எல்லாத்தையும் குறிக்கும். எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லணும். அப்படி இருப்பதனால சரி, நம்ம ஊர்ல பிள்ளை இருக்கும் போது ஆசையோடு நாமளை அன்போடு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். அதோடு நம்ம மட்டுமில்ல, நம்ம வில்லுப்பாட்டு போக வெளியூர்ல இருக்கக்கூடிய கலைஞர்களையும் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இது போக இதற்கு பின்னால இன்னும் 2 வில்லுப்பாட்டு வரக்கூடிய இருக்கு. ஆமா, நமக்கு பிறகு இன்னும் 2 வில்லுப்பாட்டு படிக்கத்தான் போறாங்க. 2 வில்லுப்பாட்டு வந்தாச்சு, நம்ம அதுவும் ஆரம்பிக்க போகுது. அவர்களெல்லாம் நம்மளை விட ரொம்ப அனுபவசாலிகள், பெரிய பெரிய கலைஞர்கள், பெரிய பெரிய கலை வித்துவான்கள். ஏதோ அவர்கள் பாடக்கூடிய இடத்தில் நாமளும் ரேசா பாடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம பாடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி இருப்பதனால நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திலே சரி அப்பேர்பட்டு என்ற முத்தாரம்மனுடைய திருவாலயத்திலே அதாவது எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் என்ன ஒரு கோவிலா இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். அவருக்கு மட்டும் படிக்கணும்? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். ஆமா, ஆதியில வந்ததனால ஐயனார் ஒருவர் தான். அப்படி இருக்கும் போது அவருக்கு மட்டும் நம்ம முதலாக பாடலைன்னு சொன்னா என்ன, சாஸ்தா பிறக்கலைன்னா சகல தெய்வமும் இந்த ஆலயத்திற்கு வராது. ஆமா, அவர் பிறந்தா தான் வருவாங்க. ஐயன் பிறந்தா தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. அப்படி இல்லை என்றால், அப்படி இல்லைன்னு சொன்னா சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்லயே வீட்டுக்கு போயிரும். ஆமா, வீகப்பூர் ரோடு போய் சுரண்ட போய் குற்றால போய் இருந்துவிடும். அப்படி இருப்பதனால சரி, சாஸ்தாவின் கதைகளை 4 வார்த்தையில் பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு குலவிருக்கும் இந்த முத்தாரம்மனின் திருப்புகளையே பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். கதையிலே பொருள் குச்சங்கள். முன் சொல் பின்னால் வந்தாலும் பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பச்சை மட்டை போட்டு வெளுப்பீங்களோ அது மாதிரி. எங்க ஊர்ல எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்காத. நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னைய பச்சை மட்டையிட்ட கொண்டு வெளுத்து போடுவாங்க. உங்க ஊருக்கு வந்த உடனே நீ என்ன அடிகள் தூடன்னு நினைக்க? ஆமா பாரு, எங்க ஊருக்கு வந்துட்டேன்னு வை, அதுக்கு பிறகு உன்னைய நான் பாத்துக்கிடுவோம்ல. அதுதான் தவறான வார்த்தை. அண்டினோரை ஆதரிக்க கூடிய தன்மை உள்ள என்ன உள்ளவர்கள்
இந்த அச்சங்குட்டம் மாநகரிலே வாழ்ந்து வருகின்றார்கள். இப்படி எல்லாம் சொன்னாதான் அடிக்க மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு அதாவது உள்ளூர் ஆள பேசிட்டாலும் வெளியூர்ல இருந்து வந்தவர்களை அரவணைத்து அவர்களை ஆதரித்து நம்மளை காக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நீ சொன்ன மாதிரி என்ன அடிக்கலாம் மாட்டாங்க. அப்படியா? சரி பாப்போமே. என்ன கோழியவா புடிச்சிட்டு வந்தேன், என்ன அடிக்க போறாங்க? உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் சரி அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா. பாதே மதே மான் மழுவோ. ஆமையா. கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவா மோகமதி கலிதமாகி ஆமையா. அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏண்ட சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினே பூநூல் இளங்க தோன்றி வேதினில் ஹரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆவிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார். ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். சாமி ஐயனார் ஐயனார் ஹரிஹர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 உரத்துப்புல ஐயனார் 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 ஆரியங்காவ் ஐயனார் ஐயனார் சொரிமுத்து ஐயனார் ஐயனார் கற்குவேல் ஐயனார் ஆனமலை ஐயனுக்கும் ஐயனாக சொரிமுத்து ஐயனாக சுவாமி பிறந்தார். சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தார். ஐயர் வந்து பிறந்தார் என்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் தாய உங்களோட வாயால நீங்க ஒரு கலவ போடுங்கம்மா. முக்கா முக்கா 3 நேரம் முதற் கலவ போடுங்கம்மா. சாஸ்தா பிறந்தார் என்று உள்ளூர் வில்லனதும் கொலவு போடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? நான் உன்கிட்ட சொன்னேன். என்ன சொன்ன தெரியுமா? அதெல்லாம் உங்க ஊர்ல உள்ள ஆளுகளுக்கு கொலை போட தெரியாது. நான் வரும்போதே 10 ஆளு நல்ல கிளவிய பார்த்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். நீ கேட்க மாட்டேன். நான் தான் சொன்னோம்ல, ஹலோ எங்க ஊர்ல நல்லா குலவு போடுவாங்க, நீ ஆளெல்லாம் கூட்டிக்கிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன். இப்ப போடட்டும் பாப்போம். அதெல்லாம் குலவு போடுவாங்க. யாரும் போட்டுறாதங்க தாத்தா. இப்ப இவங்க எல்லாரும் குலவு போட்டா நீ என்ன செய்ய போற? காத்து அறுத்து வைக்க. காத்து அறுத்து இப்ப கீழே வைக்க நீங்க எல்லாம் குலவை போடுங்க. போடுங்க பாப்போம். நாய போடுங்கம்மா ஒரு குலவை. போடுங்கம்மா ஒரு குலவை. நீங்க பொன்னான மணி குலவை. மணி குலவை. தாத்தா ஒரு நேரம் நாய ஒரு குலவை போடுங்கம்மா.
கத்திய கொண்டு வா. இல்ல எவன் காதும் போட்டும்னு நீங்க கொலை போடுறீங்களே. அம்மா எல்லாரும் கொலை போட்டாங்கல்ல. என் காத்தை அறுத்துட்டு நான் செவடான ஆலையிட்டு நினைக்கிறோம். வேற உள்ளூர் பிள்ளைய விட்டு கொடுப்பாங்களா ஐயா? நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். அதானே உடனே காத்தறுத்து வச்சிருவாங்களோ. அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து பிறந்ததினாலே ஆமையா அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஆமா ஐயனுக்கும் மையனாக சொரி முத்தையனாராகவே வந்து பிறந்தார். தானாகிய பொன்னு வள்ளி கைலா தானாகிய பொன்னு வள்ளி கைலா
பிறவியில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? நம்மளை எதுக்கு ஆண்டவன் படைச்சாரு? ஏன் இவ்வளவு சலிப்பா கேட்க? இந்த பூமியில பிறந்து மனுஷனா பிறந்து என்ன பாடுலாம் பட வேண்டியிருக்கு? நல்லா பாடுபட்டா தானே சாப்பிடலாம். நம்மளை ஏன் படைத்தாருன்னு சொன்னா உலகத்துல நல்லா உழைக்கணும் 10 விரலுக்கு பாடுபடணும். சரி 5 விரலுக்கு அள்ளி சாப்பிடணும் அப்படி என்று சொல்லி ஆமா ஆண்டவனாகியப்பட்ட சிவபெருமான் நாமளை எல்லாம் மக்களை எல்லாம் படைத்தார். ஆண்டவன் இந்த உலகத்திலே நாமளை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவன் இப்படித்தான் இருப்பாரு, சிவசக்தி இப்படித்தான் இருப்பா, மாயாண்டி சுடலை இப்படித்தான் இருப்பாரு, முத்தாரம்மா இப்படித்தான் இருப்பா. தாத்தா ரொம்ப கடுமையான விரதமா அவர் 3 மாசமா குளியாம இருக்காரு. நல்ல டாக்டரை பாரு. அப்போ உனக்கு செக்கப் தான் கூட்டு போ. இல்ல 3 மாசமா குளியாம இருந்தோம்னா நல்ல டாக்டரை பாருங்க. 3 மாசம் குளிக்காம இருக்காருன்னா சாதகத்துல சுவாசியக்காரு தண்ணியில கண்டம்னாரு தாத்தாவுக்கு. தண்ணியில கண்டம்னா இவர் என்ன நினைச்சாரு தெரியுமா? தண்ணியில கண்டம்னு சொன்ன உடனே தான் துண்டை நினைச்சு தொடச்சிக்கிட்டாலே. தாத்தா தண்ணியில கண்டம்னா உனக்கு குளிக்க தண்ணியில கண்டம் இல்ல, குடிக்க தண்ணியில கண்டம்னாரு. பாட்டில் கடை பக்கத்திலே போக கூடாதுன்னாரு. அந்த வாடையே நமக்கு ஆகாது. அவர் 12 மணிக்கு சொல்லுவாங்களா டாஸ்மார்க்கு. ஆமா அந்த தண்ணியில கண்டம்னு சொல்லிருக்காரு. நீ பைத்தியார மனுஷன் என்ன தண்ணியில கண்டம்னு 3 மாசம் குடியாம இருக்கு. அது தெரியாம நீ துண்டை நினைச்சு உடம்பெல்லாம் தொடச்சிக்கிட்டே அலையுது. என்ன உனக்கு எப்படி தெரியும்? அதானே இதுல உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு நான் தானே ஜோசியம் பார்க்க போனேன். நீ தான் போனியோ? சொன்னாங்களாமோ? சரி இருக்கட்டுமே. அப்படி இருப்பதனால என்னய்யா ஆண்டவன் சிவனுடைய வடிவத்திலே சரி இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே யாரோ நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். சிவசக்தி இருக்காளே இந்த முத்தாரம்மா காளியம்மா அந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி அப்படியே படைத்த உலகத்தில் நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். மண் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லி 3 ஆசைகளை கொடுத்து படைத்ததோர் மக்களுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயற்சை கொடுத்தார். மனுஷனுக்கு எண்சான் உடம்பு, அந்த எண்சான் உடம்புல ஒரே ஒரு சான் வயிறு. ஒரு சான் வயிறுன்னா வயர் இருப்பது ஒரே ஒரு சான் தான். அந்த வயத்துக்கு உலகத்துல நம்ம என்ன பாடுபட வேண்டியிருக்கு தெரியுமா? எத்தனை ஊருக்கு போறோமா? ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம்னு எல்லாம் இந்த ஒரு சான் வயத்துக்கு 10 ரூபா கிடைக்காதான்னு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உலகத்துல. ஊர்லயும் சாப்பிட்டு ருசி கண்டு வீட்டுக்கு போனா சாப்பாடே செல்ல மாட்டோம். அப்படியா? ஊர் சாப்பாடு சாப்பிட்டு உனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியல. மஞ்சள் மசால் போட்டு எங்க வைக்காத. அதானே. அப்ப ஆண்டவன் இந்த உலகத்திலே நாமளை எல்லாம் படைத்து மரம், செடி, கொடி, பயிர், புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு, மாடு, கன்றுகாடைகள் அதனையும் படைத்து ஈ, எறும்பு, யானை முதல் என்ன உண்ணா மனுக்களோடு 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்ததோர் மக்களுக்கெல்லாம் ஆண்டவன் ஒரு
வரத்தான் வயத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆமையா. அதற்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் அவர் நாடு எங்கும் படி அளந்தார் பாலும் பழமும் கொடுத்தான்னு சொன்னா ஆண்டவே படியிழந்து வந்தார், பார்வதியும் பணிவிடை செய்தார். அப்படி ஆண்டவனோடு பார்வதா தேவியுமாக இரு பேர்களுமே இன்பமாகவே குலவிருக்கும் போது பார்வதி பகவானை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வாரீங்க. அப்படி உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வரும் போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்து மக்களை எல்லாம் படைத்தேன், பாதுகாத்தேன், படியிழந்து வருகின்றேன். 10 பொருளுக்கும் மொத்தமா இருக்கும் பகவான் மீது உனக்கு என்ன சந்தேகம்? ஆண்டவா, 10 பொருளுக்கு அர்த்தம் என்றா என்ன இறைவா? சொல்லுங்கள் ஐயா. ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உதய
சரி. இருளும் நான்தா, ஒளியும் நான்தா. ஆஹா. பூமியும் நான்தான், பூகம்பமும் நான்தான் பார்வதி. அது நான்தான். 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி. ஆமா. அப்படி இருக்கும் போது சரி. இந்த ஆண்டவன் மீது உனக்கு என்ன சந்தேகம்? என்னைக்கு இல்லாத சந்தேகம் என்ன? ஆண்டவா, ஐயா, உலகமெல்லாம் நீங்க படி இழந்து விட்டு வாரீங்களேயானா, ஆமா, 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் ஏன் எனக்கு தெரியாமல் வேறு 2 பேர்களை காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக வணங்க? அவங்க 2 பேரும் யாரு? சொல்லுங்க. இப்பொழுது எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்று சொல்ல சொன்னபோது, அம்மா பார்வதி, என்ன? உலகத்து மக்களுக்கெல்லாம் காலையிலையும் மாலையிலையும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து வருகிறேன் அம்மா பார்வதி என்ற ஆண்டவன் சொன்ன போது, அதாவது பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. மண்டபத்தில் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கின்றது. சாப்பிடாதவர்கள் உடனடியாக போய் சாப்பிட்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்னதானம் நடந்து கொண்டிருக்கின்றது. சாப்பிடாத பக்தர்கள் உடனடியாக போய் சாப்பிட்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்படி அன்னதானம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் என் பொண்டாட்டியை கூட்டு வந்திருப்பேன். எதுக்கோ? நல்லா சாப்பிடுவா, அன்னதானம் நல்லா சாப்பிடுவா. அப்படியா? ஆமா, அன்னதானம் நல்லா சாப்பிடுவாளோ? சாப்பிடுற விவரந்தையா விட்டு வந்துட்டேன். சரி, நாளைக்கு காலைல நீங்க போன் போட்டு போய் கூட்டு சொல்ல போறேன். என் தம்பி பைக்ல கூட்டு சொல்ல போறேன். நீங்க போன் போட்டு வர சொல்லிருங்களேன். போன் போட்டு வர சொல்லுங்க. தம்பி போய் கூட்டு வரங்க. தம்பி கூட்டு வரமாரோ? கூட்டு வாங்க ஐயா. சரி, அதனால சாப்பிடாத மக்கள் எல்லாம் போய் உடனடியாக சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாறி மாறி சொல்கின்றோம். சாப்பிடாத பக்தர்கள் உடனடியாக போய் அன்னதானத்தை அருந்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்க சாப்பிட்டு தானே? சாப்பிட்டீங்களா?